புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வா எந்தன் வண்ண நிலவை 14ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் நித்யா பாலன், வாசிப்பவர் வேதநாயகி. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா இதனோட தொடர்ச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அவர்கள் அங்கு சென்ற பிறகும் கூட தன்னை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லையாம். ஏன் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசியதே கிடையாதாம். அவர்கள் மனம் போன போக்கில் அங்குள்ள வேலைகளை பார்த்து கொண்டு இருந்த நிலையில் கடந்த 3 வருடமாக அதிகமான மன அழுத்தத்தின் காரணமாய் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு கையும் காலும் செயலிழந்து படுக்கையில் தான் இருக்கிறாராம். நான் தொடர்பு கொண்ட பிறகுதான் அவர்களை பற்றி அவர்களுக்கே தெரிந்துள்ளது. எனிஹவ், நீங்கள் கொடுத்த வேலையை சரியாக செய்ததில் ஒரு இனம் புரியாத திருப்தி எனக்கு. ஆனால் ஒரு விஷயம், கடைசி வரை உங்களுடைய அத்தையின் வாழ்க்கையில் உள்ள புதிர்கள் விடுபடவே இல்லை. அதை அவிழ்க்க அவர்களால் மட்டுமே முடியும் என்று முடித்தார். என் அம்மாவை நான் திரும்ப பார்ப்பேன் என்று ஒரு நாளும் எண்ணியதே இல்லை. அதுவும் ஒரு நிலையில். இந்த சந்தர்ப்பத்தில் ஏன், எப்படி, எதற்காக குழப்பங்களாய் அவனிடமிருந்து கேள்விகள் வரிசையாக வந்து விழுந்தன. தெரியவில்லை விஸ்வா. அத்தையை கண்டுபிடிக்க மட்டும்தான் என்னால் முடிந்தது. மற்றபடி உங்கள் கேள்விக்கான பதில் எனக்கும் தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அறைக்குள் ஒரு பெண் டாக்டர் நுழைந்தார். வழக்கமான பரிசோதனைக்காக அவர் வந்திருந்தார். நீங்கள் தான் இவர்களின் மகன் மருமகளா என்று கேள்வி மட்டும் கேட்டுக்கொண்டே அவரை பரிசோதித்தார். அம்மாவிற்கு என்ன கலக்கமாய் கேள்விகள் வெளிவந்தன. உடலின் நோய்க்கு மருந்து உண்டு, மனநோய்க்கு அவருக்கு நோய் உடலில் இல்லை, மனதில். அவருடைய உடலில் உயிர் இல்லை, மனம் மட்டுமே எதையோ நினைத்து எதற்காகவோ துடித்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் அம்மாவிற்கு எங்களை நாங்கள் பார்ப்பது பேசுவது எதுவும் புரியாதா? அதையும் உறுதியாக சொல்ல முடியாது விஸ்வா. மனிதன், விஞ்ஞானம், அறிவியல், இப்படி எத்தனையோ விஷயங்களை தாண்டி ஒரு மகோன்னதமான விஷயங்கள் உலகத்தில் உள்ளன. அவை எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அல்லவா? உங்கள் அம்மாவின் உடன் இருங்கள், அவர்களிடம் பேசுங்கள், அன்பாகவோ கோபமாகவோ என்று உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். அது அவர்களுக்கு கேட்கிறதோ கேட்கவில்லையோ, உங்களுடைய ஏக்கம், கோபம் எல்லாமே கரைந்து போகும் அல்லவா? உங்களுடைய மனம் நிம்மதி அடையும் அல்லவா? முயற்சித்து பாருங்கள். எஸ் டாக்டர், நிச்சயமாய் நீங்கள் சொல்வது போல் நாங்கள் முயற்சித்து பார்க்கிறோம். அதற்கு முன் ஒரு விஷயம், அம்மாவை எங்களோடு அழைத்து செல்லலாமா என்று சிறு குழந்தையைப் போல விசாரித்தவனை பார்த்து அந்த வயதான பெண்மணி சிரித்தார். என்ன டாக்டர், அழைத்து செல்ல முடியாதா, இல்லை அழைத்து செல்லக்கூடாதா என்று குழப்பமாய் கேட்டான். இல்லை விஸ்வநாதன், உயிருள்ள சடலம் என்று கூறிய பிறகும் கொண்டு செல்லலாமா என்று கேட்காமல் அழைத்து செல்லலாமா என்று கேட்கிறீர்கள் அல்லவா? இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையும் இடமாறுதலும் கூட இவர்களிடம் மாற்றங்களை உருவாக்கலாம் என்று அவர்கள் கூறிய பிறகு அவர்கள் அடுத்தடுத்து வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். ஈஸ்வரிடம் ஓரளவு பக்குவமாக விஸ்வாவே போனில் விஷயத்தை விளக்கினான். அவரின் மனநிலை எப்படி இருந்தது, எந்த மாதிரியான உணர்வு இருந்தது என்று அவனால் உணர முடியவில்லை. என்றாலும் எதை பற்றியும் யோசிக்க இது நேரம் இல்லை என்றெண்ணியவன் சோர்ந்து போய் உட்கார்ந்தான். அவனது சோர்வை புரிந்து கொண்டவளாய் அவனது கரத்தை பற்றி மெல்ல அழுத்தியபடி கண்களை மெல்ல மூடி திறந்தாள். அந்த நிமிடம் அவன் யானையின் பலத்தை பெற்றதை போல் உணர்ந்தான். இத்தனை மௌனமான முறையில் தைரியம் சொல்ல முடியுமா? இதென்ன முடியுமா என்ற அர்த்தமற்ற கேள்வி எங்கோ நடந்தது போல் தன் கண் முன்னால் தானே நடந்தது. கண்களின் இமைகளை மூடி திறந்த அவள் சொல்லியது, நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காத என்று பல நிமிடங்கள் அந்த மௌனத்திலேயே கரைந்தன. அவசியமான மௌனம் கூட அர்த்தமுடையது என்பதை இருவரும் புரிந்து கொண்டு அமைதியாய் அமர்ந்து இருந்தார்கள். 10-15 நிமிடங்கள் கழித்து சூழ்நிலை உணர்ந்தவர்களாய், முதலில் அப்பாவிற்கு போன் செய்யுங்கள் விஸ்வா என்றால் பதட்டத்தோடு. மாமாவிற்கா? எதற்கு தாட்சா? அப்பாவிடம் பேசி முதலில் அப்பாவை நம் வீட்டிற்கு போகச் சொல்லுங்கள். முடிந்தால் அம்மாவையும் அழைத்து செல்லும்படி சொல்லுங்கள். எதற்காக தாட்சா? நாம் இங்கிருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸ்களையும் முடித்துக்கொண்டு அத்தையை அழைத்து செல்ல எத்தனை நேரம் ஆகும் என்று தெரியாது. அதுவரை மாமா தனியாக இருப்பது நல்லதல்ல. அவரை தனியாக விடுவதும் இந்நிலையில் தவறு. அதனால் அப்பாவும் அம்மாவும் அங்கிருந்தால் நன்றாயிருக்கும். மாமாவுக்கு கொஞ்சம் திடமாக இருக்கும் என்று அவள் கூறியபோது அவளது இரு கரங்களையும் வலுவாக பற்றி கொண்டவன் தேங்க்ஸ் தாட்சா என்றான் நெகிழ்ச்சியோடு. எத்தனை நேரம் அப்படி அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. திடீரென தூக்கத்திலிருந்து விழித்தவனை போல் கடிகாரத்தை பார்த்தான். நேரம் 11 தாண்டியிருந்தது. ஏதோ ஞாபகம் வந்தவன் போல் அவள் கையை விடுவித்தான். என்னங்க, என்னாச்சு? பதறி போய் விசாரித்தாள். மணி 12 போகிறது தாட்சா. நீ காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை. வெறும் ஆள் என்றாலும் பரவாயில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வா, ஏதாவது சாப்பிட்டு விட்டு வரலாம். இல்லை, இருக்கட்டும், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றவளிடம், எப்பொழுது பார்த்து கொள்ளலாம்?
தலை சுற்றி மயக்கம் போன்று விழுந்த பின்பா? நீ இப்படி பட்டினி கிடந்தால் எல்லாம் சரியாய் போகுமா என்று கண்டித்து அவளை சாப்பிட வைத்தான். ஒரு வழியாக சுலோச்சனாவை அவர்கள் மதுரைக்கு அழைத்து கொண்டு வந்தபோது இரவு வெகுநேரம் ஆகி போயிருந்தது. வெறும் கண்களில் மட்டும் உயிரை தேக்கி வைத்திருந்த மனைவியை கண்டதும் ஈஸ்வரின் கண்களில் வருத்தத்தை மீறிய மகிழ்ச்சியா நிம்மதியா என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உணர்வு தெரிந்தது. ஈஸ்வரர் தன்னுடைய அறையிலேயே சுலோச்சனாவை தங்க வைக்க ஏற்பாடு செய்திருந்தார். ஏனப்பா, அம்மாவிற்கு தனியாக இருந்தால் வசதியாக இருக்கும் தானே? உன் அம்மாவின் இந்நிலைக்கு காரணமே தனிமைதானே? அது இனி வேண்டாமே விஸ்வா. இதுவரை அவள் தனியாக கிடந்து பட்டதெல்லாம் போதும் என்றபோது அதை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டான். டாக்டரை வரவழைத்து சுலோச்சனாவின் உடல்நிலை மீண்டும் பரிசோதிக்கப்பட்டது. பழைய ரிப்போர்ட்ஸ், இப்பொழுது உள்ள உடல்நிலை எல்லாவற்றையும் பார்க்கும்போது உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஈஸ்வர். ப்ரெஷர், சுகர், பிளட் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மனதில் தான் ஏதோ பிரச்சனை. இனி நாம் எந்தளவு சுலோச்சனாவை கவனிக்கின்றோமோ அந்த அளவுக்கு சுலோச்சனாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றவர் ஈஸ்வரின் சோர்ந்த முகத்தை பார்த்து அவர் தோளில் தட்டி கொடுத்தபடி, எல்லாம் சரியாகிடும்டா, நீ கவலைப்படாதே, தைரியமாயிரு. நீ தொலைச்ச வாழ்க்கையையே உன் மருமகள் கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டாள். இனி என்னடா பயம்? உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நினை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்றவர் தாட்சாவிடம், அப்புறம் ஒரு விஷயமா, உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பத்திரமாக இருக்க சொன்னால் உன் ஆண்டி மாமியாரை கவனிக்கும் ஆர்வத்தில் உன் உடம்பை கவனித்துக் கொள்ள மறந்து விடாதே என்றபோது ஆமோதிப்பதா தலையாட்டி வைத்தாள். என்னடி சொல்கிறார் இந்த டாக்டர் என்று அவசரமாக சாந்தா கேட்க, இவரோட ஒய்ஃப் கிட்ட தாமா நான் செக்கப்பிற்கு செல்கிறேன். 2 பேரும் எங்கள் மாமாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் மேலே அக்கறையாக இருக்கிறார்கள். உடம்பை பார்த்துக்கிற சொல்கிறார்களே, ஏதும் பிரச்சனையா தாட்சா என்றபோது இவர் சொன்னது வழக்கமான வார்த்தைகள் தாம்மா. தாய்மை அடைய போகும் பெண்ணை பார்க்கும்போது முன்பின் தெரியாதவர்களே கரிசனமாய் சொல்வார்கள். மற்றபடி பயப்படும் விதமாய் ஒன்றுமில்லை. நீங்கள் ஏதாவது குழப்பிக்கொண்டு நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதீர்கள் என்று தாயை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கும் போதே கீர்த்தி தாயையும் மகளையும் நோக்கி வந்து கொண்டிருந்தார். நானும் அம்மாவும் கிளம்பட்டுமா தாட்சா? வைசாலி அங்கே தனியாக இருப்பாள். இப்போவே ரொம்ப லேட்டாயிடுச்சு. இல்லை, உன் அம்மா இங்கே இருக்கட்டுமா என்றபோது, அதற்கு அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன் அப்பா. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. ரங்கையாவின் அம்மா வந்து விடுவார். அப்படி எதுவும் தேவை இருப்பின் நானே ஃபோன் செய்கிறேன். நீங்கள் போய்விட்டு வாங்க என்ற மகளிடம், உன்னை நினைத்து எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதம்மா. அதைவிட உன்னை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறேன் என்று கர்வமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறதடா. உடம்பை கவனிச்சுக்கோ. மாப்பிள்ளைக்கிட்டையும் சம்மந்திக்கிட்டையும் சொல்லிக்கொண்டு கிளம்புகிறோம். நாளை காலை வருகிறோம் என்றபடி இருவரும் கிளம்பினார்கள். அதன்பின் தாட்சாவும் விஸ்வாவும் தூங்கச் செல்ல மேலும் 1 மணி நேரமானது. சுலோச்சனாவை பார்த்து கொள்ள ரங்கையாவின் தாயும் நர்ஸும் உடனிருந்தார்கள். நர்ஸ் நம்பிக்கையாய் கூறிய பிறகு இருவரும் தங்கள் அறைக்கு சென்றனர். தேங்க்ஸ் தாட்சா என்றான் குளித்துவிட்டு வந்தவளிடம். எதற்கு என்றால் புன்னகைத்தபடியே, நீ எனக்காக தந்த பிறந்தநாள் பரிசுக்காக. வாட் எ சர்ப்ரைஸ்! என்னால் இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பவே முடியவில்லை. ஏதோ தூக்கத்தில் நடக்கும் சம்பவம் போலவே இருக்கு. விவரம் தெரிந்த நாள் முதலாய் போட்டோவில் மட்டுமே பார்த்த அந்த முகத்தை நேரில் பார்த்தபோது என் இதயம் எத்தனை வேகமாய் இயங்கியது என்று எனக்குத்தான் தெரியும் தாட்சா என்றவன் சிறு இடைவெளிக்கு பின், என் தாயை பற்றி கீழ்த்தரமாய் எல்லாரும் பேசும்போது அவர்கள் மீது எத்தனை கோபம், வெறி எனக்கு இருந்தது தெரியுமா? ஆனால் அந்த முகத்தை பார்த்த நிமிடத்தில் அவை எல்லாம் காற்றில் கரையும் கற்பூரத்தை போல் எங்கே போனது என்றே தெரியவில்லை. மனசு முழுக்க சந்தோஷமா நிம்மதியா என்று பிரித்துணர முடியாத நிலை மட்டுமே நிரம்பி கிடக்கிறது. சந்தோஷத்தின் மிகுதியில் அம்மாவின் கரங்களில் முகம் புதைத்து அளவேண்டும் போல் இருக்கிறது. நேற்று சாரி தாட்சா, ஆனால் வெறும் நன்றி மட்டும் சொன்னால் தகுமா? உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றபடி அவள் கண்களை கூர்ந்து நோக்கினான். சிறிது நேரம் அவனை நிமைக்காமல் பார்த்தவள், இப்போதைக்கு நன்றாக தூங்க வேண்டும். நேரம் கிடைக்கும்போது யோசித்து பெரிதாக கேட்கிறேன். தூக்க கலக்கத்தில் ஒன்றும் தோன்றவில்லை விஸ்வா என்று குறும்பாக சிரிக்க, சரி நீ படுத்துக்கொள் தாட்சா என்றபடி அவனும் குளிக்கச் சென்றான். குளித்து முடித்தவன் காலார நடந்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னபோது அவள் ஒன்றும் கேட்கவில்லை. அவள் தூங்கும் வரை வராதவன் அவன் எப்போது வந்தான் என்றே தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். சுலோச்சனாவின் வருகை விஸ்வா மற்றும் ஈஸ்வரை மட்டுமல்ல, எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. ரங்கையாவின் அம்மா பழைய எஜமானியுடனே இருந்தாள். அவளுக்கும் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. ஊரே தவறாக பேசிய போதும் தனது எஜமானி நிச்சயம் தவறு செய்திருக்க மாட்டாள் என்று நம்பிய எஜமானி விசுவாசி அவள். வாய்க்கு வாய் பழைய கதைகளை பேசி அங்கலாய்த்தாள். அம்மாவும் அப்படியே உன்னை போலத்தான். எத்தனை பணம் இருந்தாலும் குடும்பத்திற்கு ஏதுவானவள். பெரியவருக்கும் சின்னவருக்கும் பார்த்து பார்த்து செய்வாள். எல்லா வேலைகளுக்கும் என்னை அனுமதித்த போதிலும் சமையல் செய்வதும் பரிமாறுவதும் அவர்கள் தலையாய கடமை போல என் கண்ணும் கருத்துமாய் பார்த்து பார்த்து செய்வார்கள். சின்னவர் இருக்கிறாரே, சிறுவயதில் பழைய சுட்டி, அவர்களுக்கு உணவூட்டுவதற்குள் ஒரு கல்யாண வேலையை செய்துவிடலாம் என்ற போதிலும் அதை வேலைக்காரியிடம் தள்ளிவிடாமல் பொறுமையாய் செய்வார்கள். கோபமே தெரியாத மகாலட்சுமி தான் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அப்பெல்லாம்
ஐயா வெளியே போனால் எப்போ வருவார்னே தெரியாது. நானும் ரங்கையாவும் தான் கூடவே இருந்தோம். ஐயாவோட சிநேகிதர் ஒருத்தர் தான் எப்போதாவது வருவார். அவரை பார்த்தாலே அவங்க முகம் வெளிரி மிரட்சி ஆயிடுவாங்க. அவங்களை பற்றி தப்பாக இந்த ஊரே பேசினதை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் கண்ணு. இப்போ தான் அந்த பாரம் முழுசாக குறைஞ்சி போயிருக்கு என்றபோது ஏதோ நினைவு வந்தவளா, ஏனம்மா அவரை பார்த்தவுடன் அத்தை பயப்பட வேண்டும்? அது எனக்கென்ன கண்ணு தெரியும், ஐயா இல்லாத நேரம்னு கூட அம்மா சங்கடப்பட்டு இருக்கலாம் என்றபோது அதுவும் வாஸ்தவம்தான் என்பது போல் அதை பற்றிய சிந்தனைகளை ஒதுக்கி வைத்தாள். ஈஸ்வரன் கண்ணும் கருத்துமாய் மனைவியுடனே இருந்து கவனித்தார். பல விஷயங்களை பற்றி பேசினார். இப்பொழுதெல்லாம் தாட்சாவும் விஸ்வாவும் பெரும்பாலான நேரங்களை சுலோச்சனாவுடனே கழித்தார்கள். பெரிய அளவில் இல்லாத போதும் நாளுக்கு நாள் சிறு சிறு முன்னேற்றங்கள் தெரிந்தன. அனைவருக்கும் சிறு ஆறுதலை தரத்தான் செய்தது. கைகாலைகளை தன்னிச்சையாக அசைப்பது, ஏதாவது சப்தமோ காலடி ஓசையை கேட்கும் நேரம் தலை திருப்பி பார்க்காவிட்டாலும் விழிகளை அசைப்பது போன்ற சிறு சிறு அசைவுகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தன. நாட்கள் வாரங்களை கடந்து 1 மாதம் முழுதாக முடிந்திருந்தது. பெண்களை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொன்னவன் தானா இவன்? இன்று ஒரு குழந்தையைப் போல அவனுடைய அம்மாவை சுற்றி சுற்றி வந்தான். காலையில் முதல் வேளையாக எழுந்ததும் நியூஸ் பேப்பரில் உள்ள செய்திகள் அனைத்தையும் வாசித்து காண்பிப்பான். அன்னையின் கரங்களை பற்றி கொண்டபடி மணிக்கணக்கில் பேசுவான். வளர்ந்தது, படித்தது, அவனது பிசினஸ் பற்றி, இப்படி பல விஷயங்கள் பற்றி. ஒரு நாள் தன் திருமண ஆல்பத்தை காட்டி ஒவ்வொரு போட்டோவிற்கும் ஒவ்வொரு கதை சொன்னபோது அந்த உயிரற்ற கண்கள் நிறைந்து வழிந்தன. அது எதனால் என்று யாருக்கும் தெரியவில்லை. இத்தனை விஷயங்களுக்கு நடுவில் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது போன்ற இயல்பான விஷயங்கள் கூட இல்லாமல் 24 மணி நேரமும் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது தான் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்றாலும் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இத்தனை கஷ்டங்களோடு இத்தனை நாள் இருந்ததற்கு இது மேல் என்று தோன்றியது. என்ன இது விஸ்வா? தன்னிடம் கொடுத்த பார்சலை ஆராய்ந்தபடி விசாரித்தாள். பிரித்து பார்த்தால் தெரிந்துவிடப் போகிறது என்று முன்பு ஒரு அறிவாளி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தேவையில்லாமல் விசாரிக்காமல் பிரித்து பார் என்றான் இடக்காய். அவன் சொன்னது போல் பிரித்து பார்த்தபோது அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அத்தனை அழகான ஒரு புடவை அவள் கைகளில் கனத்தது. இளம் பச்சையில் ரோஜாவின் நிறத்தில் நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட புடவை. வைசாலிக்கு அளவிற்கு அவளுக்கு துணிகள் மீது எவ்வளவு ஆர்வம் கிடையாது. அவளுடைய தந்தையே புது சரக்குகள் வந்ததும் அவளுக்கென்று ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து எடுத்துக்கொண்டு வருவார். அப்பா எடுத்துக்கொண்டு வருவது அவளுக்கு பிடிக்கவும் செய்யும். சிறு வயதில் இருந்தே தாட்சாவிற்கு அடர்ந்த வண்ணங்களில் ஆர்வம் கிடையாது. வானத்தின் இயல்பான இளம் நீளம், பசுமையான இளந்தளிரின் பச்சை, பிஞ்சு குழந்தையின் பாதங்களில் உள்ள ரோஜா நிறம் என்று மென்மையான நிறங்களைத்தான் விரும்புவாள் என்பதால் மகளுக்கு பிடித்தது போலவே தேர்ந்தெடுத்து கொண்டு வருபவர். ஒரு நாளாவது கடைக்கு வந்து உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா என செல்லமாக கடிந்து கொள்வார். எதற்கு அப்பா? எனக்கு வேண்டியதை நீங்களே கொண்டு வரும்போது நான் வேறு எதற்கு வர வேண்டும் என்பால் சிரித்தபடியே. எதற்குமே ஆசை கொள்ளாத அவள் கண்களையே அகல விரிய வைத்தது அந்த புடவை. அத்தனை அழகாக இருந்தது. இளம் பச்சை நிறத்தில் ரோஜா நிற பாசிகளாலும் மணிகளாலும் கற்கள் பதிக்கப்பட்டு சேலை பளபளத்தது. நட்சத்திரமாய் சின்ன சின்ன பூக்களுடன் கிட்டியான கையகல பார்டரோடு சேலை மிக மிக அழகாய் கனத்தது அவளுடைய கைகளில். புடவை எதற்கு? எனக்கு தெரிந்தவரையில் எல்லா பெண்களும் புடவையை உடுத்தி கொள்வார்கள். நீ எந்த மாதிரி என்றான் எதிர்கேள்வியோடு. இவ்வளவு அழகான புடவையை தலைக்கு அடியில் வைத்து படுத்துக்கொள்ளும் பழக்கம் எனக்கு கிடையாது. நானும் உடுத்தி கொள்ளத்தான் செய்வேன் என்றபோது, அப்படி என்றால் நீயும் கட்டிக்கொள் என்றான் அலட்டி கொள்ளாமல். நானா என்றால் விழிவிரிய. சேலைக்காக புதிதாக ஆள் தேட முடியாது தாயே, நீதான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்றான் குறும்பாக. திடீரென்று புடவையெல்லாம் எதற்கு வாங்கி வந்தீர்கள்? வாங்கவில்லை என்றவனை முடிக்க விடாமல், வாங்கவில்லை என்றால் திருடி கொண்டா வந்தீர்கள் என்றால் சட்டென இடைமறித்து. திருடும் அளவிற்கு எனக்கு சாமர்த்தியம் போதாதம்மா என்றபடி கைகுப்ப, பின் எப்படியாம்? நம் ஒர்க்கர்ஸ் ரெடி செய்த டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இது உனக்கு நன்றாக இருக்கும், பிடிக்கும் என்று கொண்டு வந்தேன். பிடித்திருக்கிறதா என்றபோது பிடித்திருக்கிறது என்று தலையாட்டினாள். பிடித்திருந்தால் மாலை உடுத்தி கொண்டு தயாராக இரு. வெளியில் செல்ல வேண்டும் என்றவனிடம், வெளியிலா? எங்கு செல்ல வேண்டும்? ஒரு புடவைக்கு ஏன், எதற்கு, எங்கு? எத்தனை கேள்விகள் அப்பா! எனக்கு தலையே வெடித்து விடும்போல் இருக்கிறது. ஒரு நார்மல் ஒய்ஃபாக நடந்துக்க முயற்சி செய். இத்தனை அழகான புடவையை மனைவி கேட்காமல் ஒரு கணவன் தானே கொண்டு வந்து கொடுத்திருந்தால், மற்ற வீட்டில் இருந்திருந்தால் எத்தனை நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் என்று தெரியுமா? அது என்ன நல்ல விஷயம் என்று அதற்கும் ஒரு கேள்வியை கேட்க தொடங்காதே, சரியா என்றபோது அவள் மௌனமாக தலையசைத்தாள். மாலை விஸ்வா சொன்னது போலவே புடவையை உடுத்தி கொண்டு தயாராக இருந்தாள். புடவையின் கனம் அவளுடைய வயிற்றை மேலும் பெரிதாக்கி காட்டியது. பெண்ணை பார்க்க வேண்டுமே விஸ்வா, அப்படியே என் தாய் மீனாட்சியே எழுந்து வந்தது போல்
இருப்பாள் என்றாரே அப்பா, அது எவ்வளவு உண்மை? இளம் பச்சை வண்ணத்தில் அவள் அப்படித்தான் இருந்தாள். தாலிச்சரடும் கழுத்தை ஒட்டிய சிறு நெக்லஸும் அவளது அழகை அதிகப்படுத்தியிருந்தது. காதுகளில் நெக்லஸிற்கு மேற்சாய் தோடும் விரலில் மோதிரமும் அணிந்திருந்தாள். கைகளில் இரண்டு வளையல்கள். அது மட்டும் கொஞ்சம் பட்டையாய் அகலமாய் இருந்திருந்தால் எடுப்பாய் தெரிந்திருந்தது. தலைமுடியை தளர பின்னலிட்டு அளவாய் பூச்சூடியிருந்தாள். சோபாவில் சாய்ந்தபடியே தூங்கியிருந்தவளை பார்த்தவன் ஒரு நிமிடம் அசந்துதான் போனான். பார்ப்பவரை கைத்தொலை வைக்கும் அழகு தான் தன் மனைவி என்று மெய்மறந்து ரசித்து கொண்டிருந்தவனை காப்பி தம்பி என்று லட்சுமி அம்மாளின் குரல் கலைக்க என்ற சலிப்போடு காப்பி கோப்பையை எடுத்துக்கொண்டான். சத்தம் கேட்டு விழித்தவள், நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்று கேட்க நினைத்து காலையில் அவன் கூறியதை நினைவுக்கு கொண்டு வந்தவளாய் அமைதியடைந்தாள். லட்சுமி அம்மாள் வெளியேறவும் சாரிங்க கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்தவள், அப்படியே உறங்கி போனேன், அதனால்தான் நீங்கள் வந்ததே தெரியவில்லை என்று வருத்தம் தெரிவிக்க, பரவாயில்லை தர்ச்சா, அதனால் என்ன, நீ காப்பி குடித்து கொண்டிரு, நான் 10 நிமிடத்தில் தயாராகி வருகிறேன் என்று சொன்னது போலவே 10 நிமிடங்களில் தயாராகி வந்தான். இருவரும் அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கிளம்புங்கள் என்றார் ஈஸ்வரன். கால்களை தொட்டு வணங்கிய போது அவர்கள் கரம்பட்டு கால் விரல்கள் ஆடியது போல் இருந்தது அவனுக்கு. தாமதம் செய்யாமல் சீக்கிரமே வந்துவிடு விஸ்வா, தாட்சாவை அதிகமாக அலைக்கழிக்காதே, பாவம் என் மருமகள், மிகவும் களைத்து விடுவாள், அவளை அருகில் இருந்து கவனித்துக்கொள், தனியாக விட்டுவிட்டு சென்று விடாதே என்றார், சிறு குழந்தைக்கு சொல்வது போல். அவர் சொன்னது அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவன், எனக்கு தெரியும் அப்பா, உங்கள் மருமகளை மில்லிகிராம் குறையாமல் எப்படி கூட்டிக் கொண்டு செல்கிறேனோ அதே போலவே பார்த்து பத்திரமாய் அழைத்து வருகிறேன் என்றான் சலிப்பாக. கார் சிறிது தூரம் செல்லும் வரை அமைதியாக இருந்தவன், என்ன இது உலக அதிசயமாக இருக்கிறது, இதுவரை என் தர்மபத்தினி எங்கே போகிறோம் எதற்கு என்று ஒரு கேள்வி கூட கேட்காமல் வருகிறாள் என்றான் குறும்பாக. கேள்வி கேட்டால் பதில் மட்டும் கிடைத்தால் பரவாயில்லை, மண்டகப்படியும் அல்லவா கிடைக்கும், வழியே சென்று அதையேன் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும், அத்தோடு கூட்டி சென்று காட்டிலாவிட போகிறீர்கள், போய் சேர்ந்தால் தெரிய போகிறது, அதுவரை பொறுமையாய் காத்திருப்பதில் ஒன்றும் நஷ்டமில்லை, நலத்தையா கூட்டிச் செல்கிறீர்கள், கால் வலிக்கும் என்று கவலைப்பட, சொகுசாக காரில் செல்ல வித் டிரைவரோடு என்ன கஷ்டம் என்றபோது ஸ்டேரிங்கை விட்டுவிட்டு மெலிதாக கைதட்டிவன், பேஸ் நன்றாக பேசுகின்றாய், உன்னை ஒரு அப்பாவி என்று என் மாமனாரும் உன் மாமனாரும் அநியாயமாய் நம்புகிறார்கள், உன்னிடம் மாட்டிக்கொண்டு நான் படும் அவதியை யார் அறிவார்கள், கடவுளுக்குத்தானே வெளிச்சம். அவளும் அவனோடு சேர்ந்து சிரித்தாள். அன்று இரவு வெகுநேரம் கழித்தே இருவரும் வீடு திரும்பினார்கள். தாட்சாவிற்கு ஏனோ கிளம்பி செல்லும் போது இருந்த உற்சாகம் சந்தோஷம் முழுவதுமாய் வடிந்து போயிருந்தது. காரில் ஒரு கற்சிலையைப் போல் அமர்ந்திருந்தாள். அவள் மூச்சு விடுகிறாள் என்பதை அவள் மார்பு வெகு வேகமாய் உயர்ந்து தாழ்ந்ததை வைத்தே அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. மற்றபடி அவளிடம் எந்த சப்தமும் இல்லை. வீடு வந்தாச்சு தாட்சா, கீழிறங்கு என்றவன் அவள் இறங்குவதற்காக கார் கதவை திறந்துவிட்டு காத்து கொண்டு நின்றான். அவள் இறங்கி அவனை கூர்ந்து நோக்கிவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஏய், என்னாச்சு என்றபடி தடுமாறி விழப்போனவளை அவசரமாக பற்றி கொண்டான். நல்ல வேளையாக தலை சுற்றி மயங்கி சரிய போனவளை அவன் கவனித்ததால் வேறு சம்பாவிதம் ஏதும் நிகழாமல் பற்றி கொண்டான். அவளை கீழே விழாமல் பற்றி கொண்டவன் அவளை தோளில் சாய்த்து கொண்டு கன்னங்களை பலமாக தட்டினான். வியர்வையில் அவள் முகம் பளபளத்தது. தாட்சா, என்னவாயிற்று உனக்கு என்று 2-3 முறை சப்தமிட்ட பிறகே லேசாக விழி திறந்தாள். என்ற போதும் அவளால் தெளிவாக பார்க்க முடியாமல் விழிகளை திறந்து மூடினாள். அவளை படுக்கையின் விளிம்பில் அமர வைத்துவிட்டு டம்ளரில் பழச்சாறை கொண்டு வந்து கொடுத்தான். முதலில் இதை குடி தாட்சா, படபடப்பு அடங்கிவிடும், பிறகு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்றபடியே அவளை குடிக்க வைத்தான். பழச்சாற்றை பருகிய ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு சற்று தெளிவாய் தெரிந்தாள். அவள் சாய்வதற்கு தோதாக தலையணைகளை வைத்துவிட்டு ஃபேனை சுழல விட்டான். காற்றாடி சுழன்றதும் வியர்வை கொஞ்சமாய் குறைந்தது. டவலை எடுத்து அவள் முகத்தை துடைத்து விட்டான். ஏசியும் ஓடத் தொடங்கி குளிர் பரவத் தொடங்கிய பிறகுதான் வியர்வை அவளுக்கு சுத்தமாய் நின்றது. உடம்பை கழுவி கப்போர்டில் இருக்கும் உடையை மாற்று தாட்சா, அப்பொழுதுதான் உனக்கு சரியாகும் என்றவன் அவள் குளியலறைக்குள் செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தவன் அவளிடம் அந்த பேச்சை தொடங்கியது தவறு என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான். வெகுநேரம் ஆகியும் வராமல் இருக்கவே கதவை தட்டினான். தாட்சா, என்ன செய்கிறாய், ஏன் இத்தனை நேரம் என்றபோது, இதோ 1 நிமிஷம் வந்துவிட்டேன் என்றபடியே கதவை திறந்தாள். குளித்திருப்பாள் போல சோப்பின் மனம் அவனது நாசியை துளைத்தது. தாட்சாவின் முகத்தை கவனித்தவன் துணுக்குற்றான். அழுதிருப்பாள் போல கண்கள் இரண்டுமே சிவப்பேறி கிடந்தன. மூக்கு நுனியும் லேசாக பளபளத்தது. இத்தனை ராத்திரியில் தலைக்கு ஏன் குளித்தாய் தாட்சா? தலை முழுவதும் வியர்த்து பாரமாயிருந்தது, அதனால்தான் என்றவள் தலையை உலர்த்த தொடங்கினாள். உன்னை அழைத்து செல்லும் போதே அப்பா படித்து சொன்னார் என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் கதவை திறந்து வெளியே போனாள். அவள் நடையில் ஒரு தளர்வு தெரிந்தது. மேக்சியில் இன்னும் வயிறு பெரிதாக தெரிந்தது. 6 மாதத்திலேயே நிறைமாத கர்ப்பிணி போல இருந்தாள். அவள்
பின்னே வந்தவன், இந்த நேரத்தில் வெளியே எதற்கு தாட்சா என்றான். கொஞ்சம் சூடாக பால் குடித்தால் தேவலாம் போல். பால்தானே வேண்டும், நான் கொண்டு வருகிறேன். அதுவரை நீ பேசாமல் உட்கார்ந்திரு என்றபடி கிச்சனுக்குள் நுழைந்தவன் பால் டம்ளரோடு வெளியே வந்தபோது அவள் அங்கே இருக்கவில்லை. பெட்ரூம் கதவு திறந்து கிடந்தது. அவள் அங்கில்லை. அப்பாவின் அறையிலும் விளக்கின் வெளிச்சம் இல்லாததால் அவள் அங்கு சென்றிருக்கவும் வாய்ப்பில்லை என்றபடியே வாசல் கதவை பார்த்தான். அது மெலிதாக சாத்தப்பட்டிருந்தது. ஒரு ஆழ்ந்த பெருமிச்சோடு வெளியே வந்தபோது காரிடாரில் போடப்பட்டிருந்த பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து தோட்டத்தின் இருட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். தாட்சா என்றழைத்த குரலுக்கு மெல்ல தலையை திருப்பி பார்த்தவள் அவன் கையில் இருந்த பால் டம்ளரை வாங்கி கொண்டாள். பின் மெலிதான குரலில் தேங்க்ஸ் என்றாள். பாலை பருகும்போது அவன் சொன்னது தேவையில்லாமல் அவள் நினைவிற்கு வந்தது. பார்ட்டி முடிந்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்தபோது கூட இருவரும் சந்தோஷமாகத்தானே இருந்தார்கள். கார் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்பா முகத்தை பார்த்தாயா தாட்சா? ஏன் விஸ்வா? நாம் இருவரும் ஒன்றாக வெளியில் கிளம்பியதை பார்த்தபோது அப்பாவின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். நாம் இருவரும் நடிப்பதை பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் தாட்சா. இந்த 1.5 மாதங்களாய் அப்பாவின் முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி. மனதில் உள்ள நிம்மதி அப்பாவின் முகத்தில் அப்படியே ஒரு கண்ணாடியைப் போலவே பிரதிபலிக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்து நடிக்கின்றோம் என்று தெரிந்தால் அவரின் நிலை மட்டுமல்ல தாட்சா, உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் நிலை எல்லாம் எப்படி இருக்கும்? அதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்றபோது அவளுக்கு தீயில் கை வைத்தது போல் இருந்தது. திடீரென்று அவன் இதை பற்றி பேசிய போது தான் இத்தகைய சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மறந்து போனவளாய் நிழலை நிஜம் என்று நம்பிக்கொண்டு ஒரு குழந்தையை போல் ஏமாந்து கிடக்கின்றோம். அவன் தெளிவாகத்தான் இருக்கின்றான். அவனை அவளின் எந்த முயற்சியும் கொஞ்சம் கூட சலனப்படுத்தி பாதை விளக்கவில்லை. சிறு வயதில் ஒரு கதை படித்திருக்கிறாள். வெள்ளத்தை எதிரில் வைத்து பார்த்து கொண்டிருப்பது மனக்கட்டுப்பாடு கிடையாது. அதை வாயில் வைத்திருக்கும் போதும் ருசிக்காமல் இருப்பதே மனக்கட்டுப்பாடு என்பதை விஸ்வா இந்த நொடியில் புரிய வைத்து விட்டான். அவளோடு இருந்தாலும் தனித்தே இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்தி விட்டான் என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. கையில் பால் டம்ளரை வைத்துக்கொண்டு என்ன கற்பனை என்றதும் ஒரே மூச்சில் பாலை குடித்து முடித்துவிட்டு காலி டம்ளரை தந்தாள். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன், இப்படி பனியில் வெளியே உட்கார்ந்திருப்பது உன் உடலுக்கு நல்லதில்லை தாட்சா என்று கொஞ்சம் கோபமாய் கேட்கவும் எழுந்து உள்ளே சென்றாள். அவள் அறைக்குள் செல்லும் வரை காத்திருந்தவன் அவள் கையை பற்றி நிறுத்தினான். ஐ ஆம் வெரி சாரி தாட்சா. சாரி. இன்னும் எத்தனை தடவை வேண்டுமென்றாலும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் நீ இப்படி வருத்தப்படாதே. அதுவும் என் பேச்சினால். இனிமேல் இப்படி ஒரு மடத்தனமான பேச்சை ஒருபோதும் பேச மாட்டேன். நீ கவலைப்படாதே தாட்சா. என்னால் சகிக்க முடியவில்லை. பைத்தியம் பிடிப்பது போல் இருக்கிறது. ப்ளீஸ் தாட்சா என்றவனிடம் அதற்கு மேல் பாராமுகமாய் இருக்க அவள் மனம் ஒன்றும் கல் இல்லையே. காலையில் அவள் எழுந்தபோது டிவி ஓடிக்கொண்டிருந்தது. அவன் எப்போது உறங்கினானோ டிவியை அணைக்க மறந்திருக்கிறான் என்றபடி அவனை பார்த்தாள். போர்வைக்குள் சுருண்டு கிடந்தவன் இன்னும் எழவில்லை. நேற்று இரவு போட்டபடி கிடந்தவைகளை எடுத்து ஒழுங்குபடுத்தினாள். குளித்து முடித்து சாமி படத்திற்கு முன் விளக்கேற்றினாள். முழுக்க தன் கணவனுக்காய் வேண்டிக் கொண்டாள். அவர் எதையோ நினைத்து குழம்புகிறார் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. என்றபோதும் அது எது என்பதை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்று மனமுருக வேண்டிக் கொண்டாள். அடுக்கலைக்குள் நுழைந்தபோது ரங்கையா காலை டிஃபனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். மாமாவிற்கு காபி கொடுத்தாயிற்றா ரங்கையா? இல்லைங்கம்மா, ஐயா இன்னும் காபி கேட்கவில்லை என்றபோது, மணி 7:30 ஆயிடுச்சே, இதுவரை காப்பி கேட்கவில்லையா என்ற யோசனையோட காப்பியை கலக்கி கொண்டு மாமாவின் அறையை நோக்கி சென்றாள். அவரும் அப்போதுதான் சாமி கும்பிட்டு கொண்டிருந்தார். என்ன மாமா இன்று இவ்வளவு தாமதம்? அவர் சாமி கும்பிடும் வரை காத்திருந்து விட்டு கேட்டாள். ஆமாம்மா, இன்று அசந்து தூங்கிவிட்டேன். வெகு நாட்களுக்கு பின் நிம்மதியான உறக்கம் என்றவரிடம் காபி கோப்பையை நீட்டினாள். காப்பியை பெற்றுக்கொண்டவர், இரவு வெகு நேரம் ஆயிற்றா என்றார். ஆமாம் மாமா, நேற்று ஹோட்டலுக்குள் நுழைந்தபோது சிறு குழந்தை போல் அவள் குதூகலித்தாள். மதுரையில் இப்படிப்பட்ட இடங்கள் கூட இருக்கிறதா என்ன? இதுவரை சினிமாவிலும் டிவியிலும் தான் இது போன்ற இடங்களை பார்த்திருக்கிறாள். இப்பொழுது நேரில் பார்த்தபோது அவள் கண்கள் அகல விரிந்தன. கண்ணாடி கற்களாலும் விளக்கின் உபயத்தாலும் அந்த இடம் சொர்க்க லோகம் போல் காட்சியளித்தது. சுகந்தமான மனம், அளவான சத்தம், ரம்யமான இசை என்று அது ஒரு பணக்காரர்களின் உலகம் என்பதை சொல்லாமல் சொல்லியது. தான் எதிர்பார்த்ததை விட அது பகட்டானதாகத்தான் இருந்தது. அவர்கள் இருவரையும் ஓர் அழகான இளம்பெண் பூச்சென்று கொடுத்து வரவேற்றாள். என்ன இது, எதற்காக என்று இப்பொழுதாவது சொல்லுங்களேன் என்றபோது, இதுதான் தாட்சாயணிக்கு அழகு. கேள்வி கேட்காமல் இருந்தால் மூச்சு நின்று விடுமே என்று சொல்லி கொண்டிருந்த போதே, ஹாய் விஸ்வா என்று ரவி வந்தான். பதிலுக்கு ஹாய் என்றவன், வந்தாயிற்று இன்னொரு அறுவை என்றான் முணுமுணுப்பாக. என்ன சொன்னீர்கள்? அறுவை என்றா என்றவளிடம்,
அவன் முன் எதையும் கேட்டு மானத்தை வாங்கி விடாதே என்று காதோரம் கிசுகிசுத்தான். வாங்க சிஸ்டர், எப்படியோ கூட்டி வந்து விட்டான், இங்கும் அழைத்து வர மாட்டானோ என்று நினைத்தேன். எத்தனை முறை வீட்டிற்கு அழைத்து வர சொல்லியிருப்போம் தெரியுமா? காதில் விழுந்தது போலவே காட்டிக்கொள்ள மாட்டான். மௌனச்சாமியார். அம்மா எப்படி இருக்கிறார்? அன்று பார்த்தது போலவே தான் இருக்கிறாரா, இல்லை ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்று மூச்சு விடாமல் லெக்சரை செய்து முடித்தான். இவனும் முன்ஜாதிதான் தாட்சா, பேசவில்லை என்றால் இவனுக்கு மூச்சே நின்றுவிடும். எங்கே சுதா, உன்னை ரிலீஸ் பண்ணிவிட்டாளா? அப்படியெல்லாம் விட்டு விடுவேனா என்ன அண்ணா? கொஞ்சம் கண்ணசந்தேன், ஆளை காணவில்லை. வணக்கம் அண்ணி, எப்படி இருக்கிறீர்கள் என்று அன்போடு விசாரித்தாள் சுதா. என்னடா விஸ்வா, வாயை திறக்கக்கூடாது என்று சொல்லி அழைத்து வந்தாயா என்று ரவி கேட்க, இல்லை ரவி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவளுக்கு இதெல்லாம் பழக்கமில்லாதது, முதல் தடவை என்பதால் கொஞ்சம் தயங்குகிறாள், அவ்வளவுதான் என்று அவசரமாய் மறுக்க, ஆமாம் அண்ணா என்று தாட்சா கூற, பேஸ் நல்லா ட்ரெயின் பண்ணியதிருக்கடா என்றான் ரவி கை தட்டியபடி. வாங்க அண்ணா, உள்ளே செல்லலாம், அவர் கிடக்கிறார் என்றபடி சுதா உள்ளே அழைத்து சென்றாள். உள்ளே சென்றதும் விஸ்வா தாட்சாவிடம், நம் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸிற்காக நடக்கும் பார்ட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சில முக்கியமான கொலீக்ஸும் மட்டும்தான், அதனால் டென்ஷன் ஆகாதே என்றான். தைரியம் சொல்லிய போதும் கூண்டு கிளியாய் வளர்ந்த தாட்சாவிற்கு இது அதிகம்தான். புடவையின் கனம், வயிற்றின் பாரம், டென்ஷன் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு பதற்றத்தை தந்த போதும் சுதா அவளோடு துணைக்கி இருந்தது கொஞ்சம் தைரியமாக இருந்தது. பூங்கொத்துங்கள், பரிசுகள் கொடுத்து எல்லாரும் தங்களுடைய நன்றியையும் சந்தோஷத்தையும் பரிமாறி கொண்டார்கள். சிறிது நேரம் பேச்சு நடைபெற்றது. அதன் பிறகே டின்னர் ஆரம்பித்தது. ஆனால் அதற்குள் தாட்சா வெகுவாய் களைத்து போயிருந்தாள். அவளால் நிற்கவே முடியவில்லை. தலையை சுற்றி கொண்டு வந்தது. விஸ்வநாதன் கொஞ்ச தூரம் தள்ளி நண்பர்களோடு நின்று கொண்டு உரையாடி கொண்டிருந்தான். அவனை அழைப்பது சபை நாகரிகம் இல்லை, அவனிடத்தில் செல்வதும் இயலாத காரியம். பக்கத்தில் இருந்த சோபாவில் அமர்ந்தவள் சோபாவின் கைப்பிடியை இறுக பற்றி கொண்டாள். விஸ்வா அவ்வப்போது அவளை திரும்பி பார்த்தாலும் அவனிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. சுதாவை கண்களால் தேடி ஓய்ந்தபோது ஜூஸ் டம்ளரோடு எதிரில் நின்றாள். முதலில் இதை குடிங்க அண்ணி என்று நீட்டிய போது மறுபேச்சில்லாமல் வாங்கி ஒரே மூச்சில் குடித்து முடித்தவள் சிறிது நேரம் கழித்து தேங்க்ஸ் சுதா என்றாள். தேங்க்ஸை எனக்கு சொல்லாதீர்கள், அண்ணாவிற்கு சொல்லுங்கள், அண்ணாதான் என்னை அனுப்பி வைத்தார் என்றபோது அவர்களை நோக்கி அவன் வந்து கொண்டிருந்தான். நீ எங்கே போனாய் சுதா? தாட்சாவோடு இரு என்று சொன்னேன் அல்லவா என்றவன், எப்படி இருக்கிறது தாட்சா, மயங்கி சரிந்து விடுவாயோ என்று பயந்தேன் என்றவனை கண்ணில் நீர்மல்க நோக்கினார். சிறு குழந்தை போல என்ன இது என்று அதட்டியவன், ஏதாவது சாப்பிடுகிறாயா? சுதாவை கொண்டு வர சொல்லவா என்றவனிடம், இல்லை வேண்டாம், இப்போதுதான் ஜூஸ் குடித்தேன், கொஞ்சம் நேரம் கழியட்டும் என்றபோது, சரி சுதா, கொஞ்சம் இவளோடு இரு, ரவியை நான் பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என்றபடி அவன் நகர்ந்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி, அண்ணனை இப்படி பார்க்கும்போது என்றால் அவன் செல்வதை பார்த்தபடியே. ஏன் என்றால் ஆவலாய். அண்ணன் நீலிமாவை எந்த அளவுக்கு விரும்பினார் என்று ரவிக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீலிமாவை தான் அவர் மூச்சாக கருதினார். ஆனால் அவள் அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் உடைத்தெறிந்துவிட்டு சென்றபோது அண்ணன் அப்படியே நொறுங்கி போனார். அவரை பார்க்கவே முடியவில்லை. அவரின் இடிந்து போன நிலைக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்த போதுதான் அப்பா கல்யாண வேலையை ஆரம்பித்தார். அப்பாவின் நீண்ட நாள் முயற்சிக்கு பிறகுதான் உங்கள் திருமணமே நடந்தது. அப்படிப்பட்ட அண்ணன் உங்களின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறார், உங்களுக்காய் கவலைப்படுகிறார் என்று பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. நீங்கள் உங்களால் அம்மாவின் வருகை எல்லாம் மன்னனின் வாழ்க்கையே மாற்றிவிட்டது என்றால் மூச்சு விடாமல். இப்படி பல விஷயங்களை பேசியதில் நேரம் போனதே தெரியவில்லை. இறுதியாக 4 பேரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். தாட்சா என்னவாயிற்று என்றான் அவள் முகத்தை நோக்கி. ஒன்றுமில்லை என்றால் மறுப்பாக. நானும் அப்போதிருந்து பார்க்கிறேன், நீ ஒன்றுமே சாப்பிடவில்லை, எல்லாவற்றையும் அளந்து கொண்டே இருக்கிறாய். பசிக்கவில்லையா? இல்லை. பிடிக்கவில்லையா? இல்லை. அது எனக்கு நான் வெஜ் பிடிக்காது என்றால் ஒரு வழியாக. நான்வெஜ் பிடிக்காது என்று முதலிலே சொல்லியிருக்கலாம் என்றவன் பேரரை அழைத்து அவளுக்கு வேறு வகை உணவுகளை கொண்டு வரச் சொல்லி ஆர்டர் செய்தான். ஹோட்டலில் அன்று முழுவதும் சிறு குழந்தை போல் விழித்து கொண்டு தன்னோடு போல் ஒட்டி கொண்டிருந்தவளை நினைக்கையில் இப்பொழுதும் சிரிப்பு வந்தது அவனுக்கு. தாட்சா வித்தியாசமானவள் மட்டுமல்ல, விசித்திரமானவளும் கூட என்று எண்ணிய போது டெலிஃபோன் மணி கிணுக்கிடுத்தது. விஸ்வாவின் கரம் தன் தாயின் கரங்களை பற்றி இருந்தது. ஈஸ்வர் டெலிஃபோனில் அம்மாவிற்கு உணர்வு வந்துவிட்டது என்றபோது அவனால் நம்பவே முடியவில்லை. எப்படி காரில் வந்தமர்ந்தான், காரை ஓட்டினான், வீடு வந்து சேர்ந்தான் என்று எதுவுமே விளங்கவில்லை. சுலோச்சனாவிற்கு சுய உணர்வு வந்தபோதும் பேச்சு வரவில்லை. விழிகளிலிருந்து நீர் மட்டும் அருவியாய் வழிந்து கொண்டிருந்தது. கணவன், மகன், மருமகள் என்று மாறி மாறி பார்வை பதிந்தது. அந்த ஸ்பரிசத்தில் இத்தனை வருடம் தாயை பிரிந்த இயக்கம் முழுவதுமாய் தீர்ந்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும். அருகில் அமர்ந்திருந்த மகனின் கேசத்தை அவளோடு வருடி பார்த்தார். மருமகளின் முகத்திலும் வயிற்றிலும் பார்வை பதிந்து மீண்டது. அவள் கண்கள் நிரம்பி வழிந்த போதும் அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது.
தன் கணவனை ஒரு கழிவிறக்கத்தோடு பார்த்தவள் நடுங்கிய கரங்களை கூப்பினாள் மன்னிப்பு கோரும் விதமாய். வேண்டாம் சுலோச்சனா, எதையும் எண்ணி நீ உன் மனதையும் உடலையும் அலட்டிக்கொள்ளாதேம்மா. போதும் போதும் என்ற அளவிற்கு நாம் அனுபவித்தாயிற்று. இதற்கு மேலும் எதுவும் வேண்டாம் என்றவர் விஸ்வாவை காண்பித்து, இதோ பார், உன் மகன், நம் மகன் என்னை போல் இல்லாமல் நீ ஆசைப்பட்டது போல் நம் பிள்ளை நல்ல முறையில் வளர்த்துள்ளேன். வேகமும் விவேகமும் உள்ளவன். ஒரு மருமகள் தாட்சா அப்படியே உன்னை போலவே. அவள் வயிற்றில் நம் குடும்ப வாரிசு. இன்னும் 3-4 மாதங்களில் நம் வீட்டில் பேரனோ பேத்தியோ இந்த வீட்டிற்கு வரும்போது அதை கையில் ஏந்தி நாம் உச்சி முகர வேண்டாமா? அதோடு கொஞ்சி பேச இன்னும் எத்தனையோ இருக்கிறது சுலோச்சனா. நாங்கள் தொலைத்த பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடித்து தந்தவள் நம் மருமகள். இது மீண்டும் தொலைந்து போகும் விதமாக எதுவும் செய்யாதே. நீ பழைய நிலைக்கு திரும்ப வேண்டுமானால் மனதை வருத்தாதே. எல்லாம் சரியாகிவிட்டது. எதை பற்றியும் யோசிக்கவும் வேண்டாம், ஞாபகப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம். எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் என்று மனைவியை தேற்றினார். வெகு நேரம் கணவனிடமும் மகனிடமும் பார்வையாலேயே பேசியவர் தன் அன்பு மகனின் கரங்களை பற்றியபடியே உறங்கி போனார். இறுதி உறக்கம். அதன் பின் அவர் எழவே இல்லை. அந்த உடல் கூட்டை விட்டு உயிர்கிளி பறந்தே போனது. இறுதி வரை அது எதை சொல்ல நினைத்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. அணைய போகும் தீபம் சுடர்விட்டு பிரகாசிப்பது போல அது எரிந்து அணைந்தே போனது. விஸ்வாவிற்கு தூக்கத்தில் நடப்பது போலவே இருந்தது. சென்னைக்கு சென்றது, அம்மாவை பார்த்தது, அவரை வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்தது, 1 மாதமாய் அவர் கண்விழிக்கும் தருணத்திற்காக காத்திருந்தது. ஒற்றை பார்வையும் வருடலுமாய அவர் உயிர் பிரிந்தது, அவரை எரித்து முடித்து காரியம் செய்தது எல்லாமே. தாய் இறந்ததன் நிகழ்வை புரியாத நிலை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற சூழலில் தாட்சாதான் மிக மிக விவேகமாக செயல்பட்டாள். ரவியையும் தன் தகப்பனையும் துணைக்கு வைத்து கொண்டு எல்லாவற்றையும் சலிப்பில்லாமல் செய்து முடித்தாள். எல்லாவற்றையும் அசை போட்டபடி தோட்டத்தை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அறைக்குள் நுழைந்தவள் அவன் அருகில் வந்து அமைதியாக அவன் தோளில் கரம் பதித்தாள். எதற்காக இப்படி தனியே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? மெய்யாக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தாயை இழக்கும் தருணம் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் போனது போலவே இருக்கும். ஆனால் அத்தை இன்னும் வேதனைப்படாமல் அனாதையாக எங்கோ தனது இறுதி மூச்சை விடாமல் தன் மகன், கணவன் என்று எல்லாவற்றையும் நிறைவாய் பார்த்து தன் மகனின் கரம் பற்றியபடியே மிக மிக சந்தோஷமாகத்தானே இறந்தார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்றபோது அவள் கரத்தின் மீதே முகம் புதைத்து அழத் தொடங்கினான். ஆண் மகனுக்கு அழுவது அழகில்லை என்றாலும் சில நேரங்களில் அந்த வடிகால் அவனுக்கு அவசியமாகிறது. அவன் ஓயுமுறை காத்திருந்தவள், போய் முகத்தை கழுவி விட்டு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றபடி டவலை எடுத்து கொடுத்து அனுப்பினாள். முகத்தை கழுவி விட்டு வந்தவன் மென்மையாய் புன்னகைத்தான். குட், இது நல்லா இருக்கு. நீங்கள் தைரியமாய் இருந்தால்தான் மாமாவை தேற்ற முடியும். தேங்க்ஸ் தாத்தா. ரவி உன்னை பற்றி பெருமையாக பேசினான். மாமா உன்னை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார். அதனால்தான் உனக்கு இந்த சிறிய வயதிலேயே இவ்வளவு பக்குவம் வந்திருக்கிறது. நான் மட்டுமா இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ? அதெல்லாம் நல்ல விதத்தில் எல்லாம் நடக்கும். நான் இருந்து செய்த இடத்தில் இன்னொருவர் இருந்து கண்டிப்பாக செய்திருப்பார்கள். யாராலும் எந்த காரியமும் நின்றுவிடாது என்றபோது மனைவியை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டான். அது சரி தாட்சா, ஏதோ முக்கியமான விஷயம் என்றாயே என்று ஞாபகம் வந்தவனா கேட்டான். ஒரு கவரை தந்தாள். கவர் 4-5 பேப்பர்களை கொண்ட நீண்ட கடிதத்தை தன்னுள்ளே கொண்டிருந்தது. அதன் நிறத்தை வைத்தே அதன் வயது அதிகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டவன், என்ன தாட்சா இது என்றான் புருவங்கள் முடிச்சேர. அத்தைக்கு நினைவு வந்ததும் அவர்களின் பையை எடுத்து தரும்படி சைகை செய்தார்கள். அதிலிருந்து இந்த கடிதத்தை எடுத்து தந்தார்கள். அப்போது மாமா உங்களுக்கு போன் செய்ய வந்திருந்ததால் அவருக்கு தெரியாது. அத்தையும் இதை உங்களிடம் தரும்படி கேட்டுக்கொண்டார். அதனால் மாமாவிடம் நான் இதை பற்றி தெரிவிக்கவில்லை. என்ன எழுதியிருக்கிறது இதில்? தெரியாது விஸ்வா. ஆனால் எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, மாமாவிற்கு இது பற்றி தெரிய வேண்டாம் என்றபடி அறையை விட்டு வெளியேறினாள். கடிதத்தை மிக பத்திரமாக பிரித்தான். அன்புள்ள மகன் விஸ்வநாதனுக்கு. முதலில் என்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வா. சிறு வயதில் உன்னை ஒரு ஓடுகாலியின் மகனாக சமுதாயத்தில் தவிக்க விட்டு சென்ற தாயை தயவு கூர்ந்து மன்னித்து விடு கண்ணா. மன்னிக்க முடியாவிட்டாலும் மன்னிக்க முயற்சியாவது செய். கடினமான காரியம்தான் என்றாலும் ப்ளீஸ் விஸ்வா. இந்த கடிதம் உனக்கு கிடைக்கும் பொழுது நான் நிச்சயமாக உயிரோடு இருக்க மாட்டேன் என்பது மட்டும் நிச்சயம். ஏனெனில் நான் இறந்த பிறகே இது உன் கையில் கிடைக்கும்படி செய்வேன். இதை படித்து முடித்தவுடன் அழித்துவிடு விஸ்வா. என் மீது உனக்கு எத்தனையோ வெறுப்புகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இதை படிக்க தொடங்கு. பணத்திலும் செல்வ செழிப்பிலும் பிறந்து வளர்ந்த எனக்கு பணவாடையே இல்லாத உன் அப்பாவை கண்டதும் எப்படி காதல் வந்தது என்றே தெரியவில்லை. ஒருவேளை பணவாடை இல்லாத அந்த ஏழ்மையே எங்களுக்குள் நேசம் தோன்ற காரணமா என்னவோ.
ஒரு பெண் பிள்ளைக்கு தாய் என்பது இன்றியமையாத உறவு என்பதை என் வாழ்க்கையை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் விஸ்வா. எனக்கும் என் மகனுக்கும் ஒரே அதிர்ஷ்டம். என் தாய் இல்லாமல் போய்விட்டாள், என் மகனுக்கு தாய் இருந்தும் இல்லாமல் போய்விட்டாள் என்பதே என் வாழ்வில் மிக கொடுமையான விஷயம். என் மகனுக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று என் அப்பாவை கரம் பிடிக்கும் போது நான் நினைக்கவில்லை. பிறந்து வளர்ந்த வீட்டையும் சொத்துக்களையும் விட்டு உன் அப்பாவை கரம் பிடித்து மதுரைக்கு வந்தபோது வாழ்க்கை மிக மிக சந்தோஷமாகத்தான் இருந்தது. நீ பிறக்கும் வரை குழந்தை இல்லை என்கிற குறை மட்டும்தான் இருந்தது. நீ உண்டான பிறகு எங்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வாழ்க்கையே பூரணத்துவம் பெற்றதை போன்ற ஆனந்தத்தில் திளைத்தோம். அதன் பிறகுதான் எங்கள் வாழ்வில் விதி விளையாட ஆரம்பித்தது. உன் அப்பாவின் குணங்கள் மாறத் தொடங்கின. அவரை சொல்லியும் பயனில்லை. பணம் இல்லாத காரணங்களால் பல இடங்களில் அவர் அடைந்த அவமானங்களும் கஷ்டங்களும் அவரை மாற்றிவிட்டது. பணத்தின் பின்னால் ஓட ஆரம்பித்தார். மீண்டும் ஒரு தனிமை உணர்வு வர ஆரம்பித்து விட்டது எனக்கு. என் அப்பாவின் வீட்டில் இருந்தபோது எப்படி உணர்ந்தேனோ அதே போன்ற ஒரு வெறுமை என்னுள் பரவ ஆரம்பித்த போதிலும் பாலைவனத்தில் காணல் நீர் போன்று என் வாழ்வில் நீ இருந்தாய். இத்துடன் வா எந்தன் வண்ணநிலவையில் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் வண்ணநிலவை காணலாம். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.